வாழ்க்கை இயக்க செயல்கள். வாழ்க்கை இயக்க செயல்கள் இந்த பாடத்தை பார்க்க போறோம். இந்த உலகத்துல எது எது உயிருள்ளவையா இருக்கு, எது எது உயிரற்றவையா இருக்கு, உயிருள்ளவை உயிரற்றவை, இந்த ரெண்டையும் எப்படி நம்மளால வேறுபடுத்தி அறிய முடியும்? நாய் ஓடுது, பசுவானது சாப்பிட்ட உணவை அசை போடுது, மனிதன் உறங்குகிறான். அப்ப இந்த விலங்கினங்களினுடைய அசைவை பொறுத்து இந்த மூன்று உயிரிகளுக்கும் உயிர் இருக்குது. அப்ப இந்த மூன்று உயிரிகளுமே உயிருள்ளவைன்னு நம்ம அறிய முடியுது. இப்ப இந்த மூணு உயிரிகளுமே உறக்கத்துல இருக்கும் போது உயிரோட தான் இருக்குது. எப்படி உயிரோட இருக்குதுங்கிறத நம்ம எப்படி அறிய முடியுதுன்னு பார்த்தோம்னா, சுவாசம், உறக்கத்துல இருக்கும் போதும் சுவாசத்தை மேற்கொள்வதனால் இந்த உயிரிகள் எல்லாமே ஒரு உயிருள்ளவை என அறிய முடிகிறது. தாவரங்கள்ல என்ன நிகழ்கிறது, தாவரம் உயிர் உள்ளவையா, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம செய்யறோம்? அதுல தாவரங்களினுடைய இலைகள்ல பசுமையான இலைகள், அந்த தாவரங்களில் பசுமையான இலைகள், சில தாவரங்கள்ல அந்த இலைகளில் மூடுதல், திறத்தல், பல்வேறு வளர்ச்சி படிநிலைகள், இந்த படிநிலைகள் எல்லாமே தாவரமும் உயிரோட இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டுது. அப்ப இந்த உலகத்துல தாவரங்கள், விலங்குகள், இதனுடைய அசைவுகள், வளர்ச்சி படிநிலைகள், இவற்றின் மூலமா இது எல்லாமே உயிருடன் இருக்கின்றன என்பதை நமக்கு அறிவிக்கிறது. வாழ்க்கை இயக்க செயல்கள். உயிரினங்கள் உடல் செயலிகளில் இல்லாவிட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை இயக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துகின்றன. இந்த உயிரினங்கள் எல்லாமே தனியா உட்கார்ந்திருக்கும் போதும் உறக்கத்தில் இருக்கும் போதும் அதனுடைய உடல்ல இயக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. நமது உடல் மட்டும்தான் உறங்கும். ஆனா உடல்ல உள்ள செல்கள் அதனுடைய இயக்க பணிகளை அதனுடைய வழியில் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றன. வாழ்க்கை இயக்க செயல்கள்னா என்னது? வாழ்க்கை இயக்க செயல்கள் என்பது உடலினை நிலை நிறுத்துவதற்காக பல்வேறு உறுப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வாழ்க்கை இயக்க செயல்கள். இந்த உயிரினங்களில் நடைபெறக்கூடிய சில வாழ்க்கை இயக்க செயல்களை பத்தி பார்க்க போறோம். உணவூட்டம். உணவூட்டம்னா என்னது? உணவூட்டம், உணவை உட்கொள்வதன் மூலம் ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் உணவூட்டம். சுவாசம். சுவாசம்னா என்னது? இது எல்லாமே உயிரினங்களில் நடைபெறக்கூடிய வாழ்க்கை இயக்க செயல்கள். சுவாசம்னா என்னது? செல்கள் சுவாசித்தலின் மூலமா ஆக்சிஜனை பெற்று கரிம மூலக்கூற ஒரு சிறிய எளிய பொருளா மாற்றப்படுகின்ற அல்லது சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் சுவாசம். மூன்றாவது பார்க்க போறது கடத்துதல். கடத்துதல்னா என்னது? உடலின் ஒரு உறுப்பில இருந்த மற்ற உறுப்புகளுக்கு உணவுப் பொருள்கள், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், சுவாசிக்க கூடிய அந்த காற்றான ஆக்சிஜன் ஒரு உறுப்புல இருந்து மற்றொரு உறுப்புக்கு கடத்தும் நிகழ்ச்சி தான் கடத்துதல். கழிவு நீக்கம். கழிவு நீக்கம்னா என்னது? உடல்ல உருவாகின்ற அந்த கழிவு பொருட்களை கழிவு உறுப்பு மூலமா நம்ம உடல்ல கழிவு உறுப்பா சிறுநீரகம், தோல், இதெல்லாம் கழிவு உறுப்பா செயல்படுகிறது. அப்ப நம்ம உடல்ல உருவாகக்கூடிய அந்த கழிவு பொருட்களை கழிவு உறுப்பு மூலமாக வெளியேற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் கழிவு நீக்கம். இந்த 4 செயல்களுமே மனிதனுடைய, விலங்குகளினுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய வாழ்க்கை இயக்க செயல்கள். தாவரங்களின் உணவூட்டம். நாம பல்வேறு செயலை செய்யறதுக்கு ஆற்றல் தேவைப்படுது. இந்த ஆற்றல் எதன் மூலமா கிடைக்குது? நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலமா ஆற்றல் கிடைக்கிறது. நம்ம உண்ணக்கூடிய உணவை எதன் மூலமா பெறுகிறோம்? பெரும்பாலான உணவு தாவரம் மூலமா தான் பெறுகிறோம். அப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் ஒரு ஆற்றலுக்கான வள ஆதாரமாக திகழ்கின்றது. உணவூட்டத்தின் வகைகள். உணவூட்டத்தின் வகைகள். உணவூட்டத்தின் வகைகளை 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை தற்சார்பு வகை. தற்சார்பு வகை. இரண்டாவது வகை பிறசார்பு வகை. இந்த பிறசார்பு வகையை மேலும் 2 பிரிவுகளா பிரிக்கலாம். மக்குண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணி, மக்குண்ணிகள். இப்ப இத பத்தி விரிவா படிக்க போறோம். உணவூட்டத்தின் வகைகள். தற்சார்பு வகைனா என்னது? பெரும்பாலான தாவரங்கள் சுயசார்பு தன்மை கொண்டவை.
சுயசார்பு தன்மை கொண்டதுனால அந்த தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது. ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடக்கிறனால அந்த தாவரம் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றன. இப்படி தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் ஊட்ட முறைக்கு தற்சார்பு ஊட்ட முறை என்று பெயர். இந்த தற்சார்பு வகைக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? பசுந்தாவரங்கள் மற்றும் யூக்ளினா இந்த தற்சார்பு வகைக்கு எடுத்துக்காட்டு. பசுந்தாவரங்கள், யூக்ளினா. இந்த இரண்டுமே தற்சார்பு வகைக்கு எடுத்துக்காட்டு. இந்த தற்சார்பு ஊட்ட முறைனா என்னது? தற்சார்பு ஊட்ட முறை என்பது சுயசார்பு தாவரங்கள் வெளி ஆதாரங்களில் இருந்து பொருட்களை சேமித்து பொருட்களை பெற்று அவற்றினை சேமித்து வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் தற்சார்பு வகை. இந்த தாவரங்கள் எல்லாமே தனக்கு தேவையான ஆற்றலை எதன் மூலமா வந்து பெறுகிறது? சூரிய ஒளி, பச்சையம் இதை பயன்படுத்தி வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டா குளுக்கோஸா வந்து மாற்றுகிறது. தங்களினுடைய செயல்கள், அதாவது தாவரங்களினுடைய செயல்களுக்கு என்னென்ன தாவரத்துல செயல்கள் நிகழ்கின்றன? அந்த மொட்டு விடுதல், கனி உருவாகுதல், இந்த செயல்களுக்கு எல்லாமே இந்த கார்போஹைட்ரேட் ஒரு ஆற்றலா வந்து மாற்றப்படுகின்றது. இதை எப்படி நம்ம வேதி சமன்பாடு மூலமா பார்க்க போறோம்? கார்பன் டை ஆக்சைடு, அதனுடைய குறியீடு CO2, 6CO2 பிளஸ் நீர் 2H2O. எதனுடைய முன்னிலையில வந்து இந்த ஒளிச்சேர்க்கை வினை நடக்குதுன்னா பச்சையம் மற்றும் சூரிய ஒளியின் முன்னிலையில் இந்த வேதி வினை நிகழ்கிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடும் நீரும் பச்சையம் மற்றும் சூரிய ஒளியின் முன்னிலையில் எதா வந்து மாற்றப்படுகிறது? குளுக்கோஸாக C6H12O6 பிளஸ் 6O2 ஆக்சிஜன் ஆகவும் பிளஸ் நீரும் இந்த வேதி வினையில உருவாகின்றன. சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடு, பச்சையம் இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான ஒரு முக்கிய காரணிகள் ஆகும். சூரிய ஒளினா என்னது? சூரியனிடமிருந்து பெறக்கூடிய அந்த ஆற்றல் தான் சூரிய ஒளி. நீர், தாவரம் வந்து மண்ணில் உள்ள அந்த நீரை தங்களினுடைய வேர்கள் மூலமா உறிஞ்சி கொள்கின்றன. CO2 கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருந்து இலைகளில் உள்ள இலைத்துளை மூலமா கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் பெற்றுக்கொள்கின்றன. பச்சையம்னா என்னது? இந்த பசுங்கணிகத்துல காணப்படக்கூடிய ஒரு நிறமி தான் பச்சையம். இது பசுந்தாவரங்களில் மட்டுமே காணப்படக்கூடியது. தற்சார்பு வகை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்சார்புனா என்னது? தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் ஊட்ட முறைக்கு தற்சார்புன்னு பேரு. எடுத்துக்காட்டு பசுந்தாவரங்கள், யூக்ளினா. இந்த பசுந்தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீரை பச்சையம் மற்றும் சூரிய ஒளியின் முன்னிலையில் குளுக்கோஸாகவும் ஆக்சிஜனாகவும் நீராகவும் மாற்றி தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக் கொள்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போறது பிற ஊட்ட முறை. பிறசார்பு வகைனா என்னது? பூஞ்சைகளினுடைய செல்கள்ல வந்து பசுங்கணிகம் என்கிற பச்சைய நிறமி வந்து காணப்படாது. இந்த பச்சைய நிறமி இல்லாதனால அதனுடைய அந்த தாவரத்துல வந்து ஒளிச்சேர்க்கைங்கிற ஒரு வேதி சேர்க்கை நடைபெறாது. இதனால தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப உணவை வந்து இந்த தாவரங்கள் எதன் மூலமா வந்து எடுத்துக்கிடும்னா மற்ற உயிருள்ள விலங்குகள் மூலமாகவோ அல்லது பிற தாவரங்கள் மூலமாகவோ உணவை வந்து பெற்றுக்கொள்கின்றன. இதை வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க, ஒட்டுண்ணிகள் மற்றும் மக்குண்ணிகள். ஒட்டுண்ணிகள்னா என்னது? ஒட்டுண்ணிகள் என்பது சில உயிரினங்கள் தனக்கு தேவையான உணவை வந்து உயிருள்ள தாவரம் மூலமாகவோ அல்லது விலங்கு மூலமாகவோ உணவை வந்து பெற்றுக் கொள்கின்றன. எந்த ஒரு தாவரம் அல்லது விலங்குகளில் இருந்து ஒட்டுண்ணி உணவுப் பொருளை பெறுதோ அந்த விலங்கு அல்லது தாவரம் ஓம் உயிரி என்று அழைக்கப்படுகிறது. ஒட்டுண்ணி தாவரங்கள் சில சிறப்பான வேர்களை கொண்டுள்ளன. இந்த வேர்கள் என்ன செய்யும்னா அந்த ஓம் உயிரினுடைய உடலை துளைத்து அதற்கு தேவையான உணவை பெற்றுக் கொள்கின்றன. நீரையும் அப்புறம் உணவுப் பொருட்களையும் அந்த கனிம பொருட்களையும் இந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் அதனுடைய வேர்கள் மூலமா இந்த ஓம்புயிரி தாவரத்தில் இருந்து பெற்றுக் கொள்கின்றன. இந்த ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா விஸ்கம், அதுக்கப்புறம் கஸ்கியூட்டா. விஸ்கமும் இந்த கஸ்கியூட்டாவும் ஒட்டுண்ணி வகைக்கு எடுத்துக்காட்டு. இந்த கஸ்கியூட்டாவை கிராமங்கள்ல அம்மையார் கூந்தல், சடதாரின்னு இந்த பேர்கள்ல இந்த கஸ்கியூட்டா தாவரத்தை அழைப்பாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது மட்குண்ணிகள். மட்குண்ணிகள்னா என்னது? சில தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க முடியாதனால இறந்து போன அழுகிய கரிம பொருளை இருந்து தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்கின்றன. இந்த இவை இப்படி இறந்த பொருளிலிருந்து பெறக்கூடிய இந்த தாவரங்களை மட்குண்ணிகள்னு சொல்றோம். இந்த எடுத்துக்காட்டு பாக்டீரியா மற்றும் பூஞ்சிகளை எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். மானோட்ரோபா என்ற சில ஆஞ்சியோஸ்பம்கள் பச்சையம் இல்லாம காணப்படுது. இந்த மானோட்ரோபா ஆஞ்சியோஸ்பம்கள்ல வேர்களா மைக்கோரைசாங்கிற ஒரு சிறப்பு வேர்கள் உள்ளன. இந்த வேர்கள் என்ன செய்யும்னா இறந்த அழுகிய அந்த தாவர விலங்கு பொருளை இருந்து தனக்கு தேவையான கனிம பொருள், நீர், உணவை அந்த வேர் மூலமா பெற்றுக்கொள்கின்றன. இப்ப மக்குண்டிக்கு எடுத்துக்காட்டு மானோட்ரோபா ஆஞ்சியோஸ்பம்கள்.